أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல்கள் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாகிய அத்தனையும் பித்அத்துகள், இந்த பித்அத்துகள் அத்தனையும் வழிகேடுகள், இந்த வழிகேடுகள் எம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்திய அந்த அம்சத்தை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தியவனாக, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் நஹ்ல் ஆகிய 2 அத்தியாயங்களில் இந்த மனித சமூகத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணி கணக்கிட ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, அப்படி நீங்க கணக்கிட ஆரம்பித்தால் அதனை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை பார்த்து, இந்த மனித குலத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அருட்கொடைகள் அல்லது நிஅமத்துகள் என்றால் என்ன என்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாக எங்களிடத்திலே இருக்கிற ஒரு எண்ணம், அருட்கொடை என்றால் அல்லது நிஅமத்துகள் என்றால் நாங்கள் சிந்திக்கிறது எல்லாம் பொருளாதாரத்தை மையப்படுத்திய அந்த அருள்களைத்தான் நாங்கள் அருட்கொடைகள் என்று நினைப்போம் அல்லது நிஅமத்துகள் என்று நினைப்போம். செல்வம் இருக்கிறது அல்லது செல்வத்தை சார்ந்த, பணம் சார்ந்த, இந்த உலகோடு தொடர்புபட்ட பொருளாதாரத்தை மையப்படுத்திய அம்சங்கள் தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அருட்கொடை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான அருட்கொடைகள் என்பது, பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது அருட்கொடைகளின் ஒரு பகுதி மட்டும்தான். அது மட்டுமே அருட்கொடைகளாக நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அது ஒரு அருள், அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிற அருளில் ஒரு பகுதி மட்டும்தான். அது சிலருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், சிலருக்கு குறைவாக கொடுக்கப்படும். எனவே அதை வைத்து மட்டும் நாங்கள் அருள்கள் என்று கணக்கிட்டு விட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகில் அவனுக்கு கிடைத்திருக்கிற அருள்களில் மிக உன்னதமான அருள் என்னவென்று கேட்டால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த ஹிதாயத். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஹிதாயத், அது மிக பெரும் ஒரு அருட்கொடை. நாங்கள் அதை பெரிதாக சிந்திப்பது கிடையாது. இந்த மார்க்கம் எங்களுக்கு ஒரு அருளாக நாங்கள் சிந்திப்பது கிடையாது. வெறுமனே ஒரு
முஸ்லிமான தாய்க்கு, முஸ்லிமான தந்தைக்கு, ஒரு முஸ்லிமான ஊரில் பிறந்த காரணத்தினால் எங்களுக்கு லேசாக வந்திருக்கிற இந்த அருளை பற்றி அதிகமாக நாங்கள் சிந்திப்பது கிடையாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த அருள்களை அதிகம் சிந்தித்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் வாழுகிற காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த அருளைத்தான் அவர்கள் மிக பெரும் பாக்கியமாக கருதினார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு என்பது எங்களை போன்று முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்ததனால் அவர்கள் பரம்பரை முஸ்லிமாக இருக்கவில்லை. எங்களை போன்று பரம்பரை முஸ்லிம்கள் அல்ல அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் எடுத்தார். அவர்கள் இஸ்லாத்தின் வந்ததன் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும், நான் முஸ்லிமாக இருப்பது அல்லாஹ் தஆலா என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நாங்கள் சிலைகளை வணங்காமல் அல்லது படைப்பினங்களை வணங்காமல் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லையோ சிலைகளையோ வணங்காமல் ஒரு தூய மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இது மிக பெரும் அருட்கொடை. சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழங்கியவர்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காகப்பட்ட கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஒரு மிக பெரும் கண்ணியமாக கருதினார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நீண்ட உரையை நிகழ்த்துகிறார்கள். தான் கொண்டு வந்த 23 வருட அந்த தூதுத்துவத்தின் சாராம்சத்தை அந்த உரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்றுடன் இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்தை, அவனுடைய அருளை உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டான். நிஅமத் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது இந்த மார்க்கத்தை. வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கிய பொழுது அங்கு குழுமி இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஆனந்த கண்ணீர் வடித்த வரலாறுகளை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த தீனை, நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டான். இதனை ஒரு நியமத்தாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் என்று அவர்கள் அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாம் அவர்கள் மிக பெரும் கண்ணியமாக கருதினார்கள். நாங்கள் இன்று சர்வ சாதாரணமாக அதனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பலஸ்தீனை வெற்றி கொள்கிறார்கள். பலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட பிறகு பலஸ்தீனுக்கு இவர்கள் விஜயம் செய்கிறார்கள். அப்பொழுது அங்கே போய் நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குதிரையிலே இருந்து கீழே இறங்கி அந்த குதிரையுடைய கடிவாளத்தை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு தன்னுடைய 2 செருப்புகளையும் கையிலே ஏந்தி கொண்டு வருகிறார். ஒரு சஹாபி வந்து சொல்லுகிறார், கலீஃபா அவர்களே, நீங்கள் இந்த உம்மத்தினுடைய கலீஃபா அல்ல, நீங்கள் இந்த உம்மத்தினுடைய தலைவர் இல்லையா, நீங்கள் இப்படி வருவது ஒரு கண்ணிய குறைவாக இருக்கிற அந்த தோரணையில் அவர் சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரரே, நாங்கள் ஒரு இழிவான சமூகத்தில் இருந்தோம். ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு ஒரு இழிவான ஒரு கலாச்சாரத்தில், இழிவான ஒரு சமூகத்தில், இழிவான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி எங்களை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்தை தந்து எங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்தை தவிர்த்து வேறு வழிகளில் நாங்கள் கண்ணியத்தை தேட முற்பட்டால் அல்லாஹ் தஆலா எங்களை மீண்டும் இழிவுபடுத்தி விடுவான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வரலாறுகளை பார்க்கலாம். இஸ்லாம் மிகப்பெரியதொரு நிஅமத்தாக கருதினார்கள். அதை ஒரு மிகப்பெரியதொரு கண்ணியமாக கருதிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எங்களுக்கு மிக பெரும் ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே,
எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிரை எங்களோடு வைத்திருக்கிறார். எங்களுக்கு உடல் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் இப்பொழுது உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உயிரை எங்களோடு வைத்திருப்பது ஒரு மிக பெரும் நிஅமத். இது எப்படி நிஅமத் என்றால், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,70,000 தொடக்கம் 3 லட்சம் நபர்கள் வரையில் ஒரு நாளைக்கு உயிரிழப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. அதாவது சராசரியாக உயிரிழக்கிற நபர்களினுடைய அந்த எண்ணிக்கையை இப்படி சொல்லுகிறார்கள், உலக ஆய்வுகள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 1,70,000 3 லட்சம் நபர்கள் ஒரு நாளைக்கு உயிரிழக்கிறார்கள், மரணிக்கிறார்கள். இது சர்வ சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு. எங்களுக்கு மரணம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் பாவம் செய்திருக்கிறோம். யாரும் நான் பாவம் செய்யாத மலக்கு என்று சொல்ல முடியாது. பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த பாவத்திற்காக பரிகாரம் செய்கிற, தௌபா செய்கிற நபர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் எங்களிடத்திலே மிகப்பெரியதொரு கேள்விக்குறி இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவத்தில் மூழ்கி இருப்போம். அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல் நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருப்போம். சில நேரங்களில் நாங்கள் செய்கிற பாவத்திற்கு அதனை ஒரு பாவமாக கருதாமல் நாங்கள் தொடர்ந்து அதனை செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய உயிரை எங்களுடைய கைகளிலே கொடுத்து இந்த நிமிடம் வரை தௌபா செய்வதற்கான வாயிலை திறந்து வைத்திருக்கிறான். இது மிகப்பெரியதொரு நிஅமத். நாங்கள் எப்பொழுது நினைத்தாலும் எங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். பாவம் செய்த ஒரு பாவி வந்து கேட்கிறார், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். நான் அதிகம் பாவம் செய்கிறேன், இந்த பாவத்தை என்னால் விட முடியாமல் இருக்கிறது, எனக்கு நசீஹத் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அவரை எந்த விதமான உபதேசங்களும் செய்யவில்லை. அவருடைய கையை பிடித்துக் கொண்டு ஒரு மக்பராவிற்கு செல்லுகிறார், மையவாடிக்கு போகிறார். போய் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கபருக்கு முன்னே அவரை நிப்பாட்டி வைக்கிறார். அவரிடத்திலே கேட்கிறார், இப்பொழுது நீ கற்பனை செய்து கொள், இந்த கபருக்குள் இருப்பது நீ என்று கற்பனை செய்து கொள். நீ மௌத்தாயிட்டாய், நீ தான் இந்த கபருக்குள்ள இருக்கிறாய். இப்போ உண்ட நினைப்பு எப்படி இருக்கும்? நீ எதை யோசிப்பை, எதை சிந்திப்பை என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் இதே நிலைமையில மரணித்திருந்தான் நான் உள்ளுக்கு வேதனை செய்யப்படுவேன். நான் என்ன நினைப்பேன் என்றா, உள்ளே இருந்து வெளியே வரணும் என்று முதலாவது யோசிப்பேன். இந்த கபருடைய வேதனை தாங்க முடியாமல் வெளியே வர வேண்டும் என்று யோசிப்பேன். இரண்டாவது நான் செய்கிற முதல் வேலை, நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க மன்றாடி நான் தௌபா செய்வேன் என்று கேட்கிறார். உடனே அந்த ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதனுக்கு கிடைக்காத அந்த நிஅமத் உனக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய அஜல் முடிந்து விட்டது. உள்ளே இருப்பவருக்கு நல்லதா கெட்டதா என்று எங்களுக்கு தெரியாது. நீ உயிரோடு இருக்கிறாய், அவருக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் உனக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய உயிரை இந்த நிமிடம் வரை உனக்கு தந்து தௌபாவினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். தௌபா செய்து கொள் என்று அவர் உபதேசம் செய்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இது எங்கள் எல்லோருக்குமான உபதேசம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரை அவனுக்கு தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கும். சூரியன் மேற்கில் உதிக்கிற வரை தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, எங்களுடைய உயிர் நாங்கள் இருப்பது இன்று காலை விடிந்தது எங்களுக்கு மிகப்பெரியதொரு நிஅமத். நாங்கள் இப்படியான நியமத்துகளை சிந்திக்க வேண்டுமே தவிர வெறுமனே பொருளாதாரம் உலகம் சம்பந்தப்பட்ட நியமத்துகளோடு மட்டும் நாங்கள் சுருங்கிக் கொள்ளக்கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், எங்களுடைய உடல்கள் ஒரு மிகப்பெரிய நியமத். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். இரண்டு நியமத்துகள் இருக்கிறது. அந்த நியமத்துகளில் மனிதர்கள் மிக பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹா வல் ஃபராக், ஆரோக்கியம், ஓய்வு நேரம். இது ரெண்டும் மிக பெரும் நியமத்துகள்.
இந்த ரெண்டிலையும் மனிதன் மிக பொடுபோக்காக இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அன்பார்ந்த உறவுகளே, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டாதான் அவனுடைய உடம்புல இருந்த ஆரோக்கியத்தினுடைய அந்த நியமத்து எங்களுக்கு விளங்கும். ஒரு உறுப்பு எங்களிடத்துல பழுதாகிட்டா, எங்களோட உடல்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு உறுப்பு எங்களுக்கு இல்லாம போயிட்டா, அது சரியாக அதனுடைய வேலையை செய்யலன்னா நாங்க படுகிற கஷ்டம் என்ன? இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஒரு சின்ன உறுப்பு, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிட்னி போகுது, எத்தனையோ பேருக்கு ஹார்ட்ல பிரச்சனை. ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய இதயம், அந்த இதயத்தை ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யறேன்னு சொன்னா, அந்த இதயத்துக்கு பதிலாக தற்காலிகமாக மனிதனுடைய இதயம் செய்கிற வேலையை செய்வதற்கு மிகப்பெரியதொரு மெஷின் தேவைப்படும். அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் நாங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும். அந்த எங்களுடைய கை அளவு, உள்ளங்கை அளவு இருக்கிற அந்த இதயம் செய்கிற வேலையை அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு பெரிய நிஅமத்! அது செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்வதாக இருந்தால் நாங்கள் பல லட்சங்களை மணித்தியாலத்துக்கு செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பல லட்சம் வேலைகளை செய்கிறது. எங்களுடைய கல்லீரல் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வேலைகளை எங்களுடைய உடம்புலே செய்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நியமத்துகளை தந்திருக்கிறான். இதிலே ஒன்று செயலில் இருந்தால் நாங்கள் படுகிற கஷ்டம் அல்லது நாங்கள் அதற்காக போராடுகிற அந்த போராட்டம், எங்களிடத்திலே ஆரோக்கியம் இருக்கிற போது அல்லாஹ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதுமே வருவது கிடையாது. ஒரு மனிதன் அதை இழந்த பொழுதுதான் அதனுடைய நியமத்துகளை யோசிக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நாங்கள் நினைத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான வீடுகளை தந்திருக்கிறார். நாங்கள் நினைத்தால் ஓய்வு பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. எங்களுக்கு நாங்க இரவாயினால் போய் தூங்குறதுக்கு எங்களுக்கு அழகான வீடை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் புயூத்தன் சக்கனா, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு மன நிம்மதியை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இங்க யாருமே எனக்கு வீடு இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. தூக்கம் வந்தா அழகா போய் தூங்குறதுக்கு எங்களுக்கு வீடு இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல வீடு இல்லாமல், நிரந்தர வீடுகள் இல்லாமல் தெரு ஓரங்களில் உறங்குகிற எத்தனையோ மனிதர்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இரவு நேரங்களில் வீதியோரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே அந்த வீதிகளிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தந்த இந்த நியமத்துகளை பற்றி நாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எப்பொழுதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்லுகிறார்கள். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, உங்களுடைய ஒருவர் யார் தன்னுடைய கட்டிலிலே காலையில் எழும்புகிற பொழுது பாதுகாப்பாக எழும்பி, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல் ஆரோக்கியமாக எழும்புகிறார், இந்தஹு கூத் யௌமிஹி, அவருக்கு அன்றைக்கு உரிய நாளைக்குரிய உணவும் இருக்கிறது. அழகாக எழும்புகிறார், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது, அவருக்கு அன்றைக்குரிய உணவும் இருக்கிறது. ஃபகஅன்னமா அஜீஸத் லஹு துன்யா, அவருக்கு எப்படி தெரியுமா? இது கிடைத்து விட்டால் அவருக்கு முழு துனியாவும் கிடைத்ததற்கு சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அழகா எழும்பி ஆரோக்கியமாக போய் அன்றைக்குரிய உணவு மட்டும் கிடைச்சிட்டா அவருக்கு இந்த உலகமே கிடைத்ததற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அதற்கு மேலாக கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை விட அதிகமாகவே எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இன்றைக்கு சாப்பாடு இல்லாம பசியோடு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பள்ளிக்கு யாரும் வரல. அல்ஹம்துலில்லாஹ், காலை உணவு இருக்குது, அது முடிஞ்சு போனா எங்களுக்கு விதவிதமாக இன்றைய ஸ்பெஷல் சாப்பாடு வேற இருக்கு. எவ்வளவு பரக்கத் செய்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்றைக்கு உலகத்தில் சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், பட்டினியால் இந்த நிமிடம் வரைக்கும் இறக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். உணவு இல்லாமல், பட்டினியால், போசாக்கு இன்மையால் இறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை
இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படி கொடுத்தது போன்று ஏதோ ஒரு பகுதியில் அப்படியான மக்களையும் கொடுக்காமலும் அல்லாஹ் தஆலா சோதித்து வைத்துதான் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே தந்திருக்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, எங்களுக்கு நோய் நொடி எல்லாம், எங்களுடைய வருத்தம் எல்லாம் அளவுக்கு அதிகமாக உணவுனால் தான். இந்த எங்களுடைய சமூகத்திலே இருக்கிற நோய்கள் அதிகமாக வந்ததற்கு காரணம் எங்களுடைய உணவுகள் எங்களுக்கு எங்களுடைய எல்லையை தாண்டி நாங்கள் உட்கொள்வதனால்தான். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உணவிலே எங்களுக்கு பரக்கத்து செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை ஒரு இரவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியிலே வருகிறார்கள். 3 பேரும் எதேச்சையாக சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், ஏன் இந்த டைம்ல நீங்க 2 பேரும் வெளியே வந்தீங்க? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு இல்லை, பசி, வீட்டுல இருக்க இல்லாத வெளியே வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்க 2 பேரும் நீங்க என்ன காரணத்துக்காக உங்களோட வீட்டுல இருந்து வெளியாகினீங்களோ அதே காரணம் தான் எனக்கு. எந்த வீட்லயும் சாப்பாடு இல்லை, பசி, இருக்க இல்லாத வெளியே வந்துட்டேன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அடுத்தது யாரு? இந்த உம்மத்தினுடைய முதல் ஹலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்திய, இஸ்லாத்தை ஏற்ற முதல் மனிதர். அடுத்த நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது ஹலீஃபா. இவங்க 3 பேரும் வீட்டு சாப்பாடு இல்ல, பசி, வெளியே வாருன்னு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை இந்த அளவுக்காவது வைத்திருக்கிறானா என்று நாங்க யோசிக்கிறோம். ஒரு நாளாவது வீட்டுல உண்ண உணவு இல்ல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, கையில பணம் இல்லைன்னு நாங்க வெளியில வந்திருக்கிறோமா? அந்த நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை வைக்கல. 3 பேரும் வாராங்க, ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்துல அந்த சஹாபி அவங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. சாப்பிட்டு முடுங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இந்த நிஅமத்துக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். வீட்டுல சாப்பாடு இல்ல, யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்கிறாரு, அந்த சாப்பாட்டை திண்டத்துக்காக அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துக்காக நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாங்கள் தினம் தினம் நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிற பொருளாதாரம், அது மிகப்பெரியதொரு நியமத். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதருக்கு மனிதர் அது வேறுபாடுபடும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு உழைப்பை, ஒரு வருமானத்தை, ஒரு பொருளாதாரத்தை தந்தே இருக்கிறார். இதற்காக வேண்டி அதிகம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய பேராசையை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தில் தான் ஒரு ஓடை ஓடினாலும், தங்கத்தில ஒரு ஆறு ஓடுது அப்படின்றாலும் அந்த மனுஷன் என்ன நடப்பான்டா, எனக்கு இன்னும் ஒரு ஆறு வேணும்னு தான் யோசிப்பான். இருக்கிறது போதும் யோசிக்க மாட்டான். பொருளாதாரத்துல மனிதனுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது 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 என்கிற எண்ணம் தான் மனிதனுக்கு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தங்கத்துலதான் ஓடுது அந்த ஆறு அப்படின்றாலும் இன்னும் ஒன்று வேணும் என்றுதான் யோசிப்பான். இருக்கிறது போதும் என்று திருப்தி கொள்ள மாட்டான். அவனுடைய வாயை எது நிரப்பும் தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் அவன் மரணித்த பிறகு அள்ளி போடுகிற அந்த மண், அதுதான் அவனுடைய வாயை, அவனுடைய பேராசையை நிரப்பும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பேராசையை அவன் கபரில் போகிற மரணம் வரைக்கும் அந்த பேராசையை நிறுத்த முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
அதே போன்று இஸ்லாம் எங்களுக்கு இதிலே எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டல்களையும் சொல்லி தந்திருக்கிறது. உன்னுரு மன்ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தன்துரு மன்ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். செல்வத்திலா அல்லது வேறு வேறு நியமத்துகளிலா உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகள் மிக பெரும் அருட்கொடைகள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மேலே உள்ளவரை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய நியமத்தில் நீங்கள் திருப்தி கொள்ள மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கத்ரத்துல் அரத், அதிகமாக கூடுதலாக பொருளாதாரம் செல்வம் சேர்ந்து இருப்பது அல்ல உண்மையான செல்வம். வலகின்னல் கினா மினன் நஃப்ஸ், உண்மையான செல்வம் எது தெரியுமா? போதும் என்கிற மனம்தான் உண்மையான செல்வம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது போதும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுமாக இருந்தால் அதுதான் உண்மையான செல்வம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பொருளாதாரத்தில் எங்களுக்கு திருப்தி வேணுமா? அந்த நியமத்தை நாங்கள் பொருந்தி கொண்டு வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, இந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் இவற்றிற்கு நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக இருந்தால் உங்களுக்கு நான் அதிகரிப்பேன் என்று சொல்கிறான். உங்களுடைய நியமத்துகளை நான் அதிகரிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், எதை அதிகரிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படும், ஒருத்தருக்கு பொருளாதாரம் தேவைப்படும், ஒருத்தருக்கு இது எல்லாம் இருக்கும். ஆனா வீட்டுல நிம்மதி இருக்காது. ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசப்படும். அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைக்கு ஏற்ப அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா அதிகரிப்பான். உனக்கு பொருளாதாரம் தேவையா? அதிலே அல்லாஹ் தஆலா அதிகத்தை தந்து கொண்டே இருப்பான். நீ செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மட்டும்தான். உனக்கு உடலில் ஆரோக்கியம் தேவையா? அல்லாஹ் தஆலா தருவான். நீ செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நீ நன்றி செலுத்திக் கொண்டே இரு. உனக்கு வீட்டில் நிம்மதி வேண்டுமா? அல்லாஹ் தஆலா அதையும் தருவான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்திக் கொண்டே இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மனிதனுடைய இயல்பை அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா சோதித்து அவனுக்கு நல்லதை கொடுத்து அதிகமாக கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால் அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான். அதே மனிதனை அல்லாஹ் தஆலா சோதித்து கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து ரிஸ்கை அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தினால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான். மனிதனுடைய நன்றி கட்ட தனத்தை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு சோதனை வந்தாலும் அது ஒரு அருளாக நாங்கள் நினைக்க வேண்டும். எனக்கு சோதனை வருகிறது, ஒரு நோய் வந்திருக்கிறது என்றால் அந்த நோய் அல்லாஹ் தஆலா என்னை இழிவுபடுத்துவதற்காக தந்தது கிடையாது என்று ஒரு முஃமின் யோசிக்க வேண்டும். அது அல்லாஹ் எனக்கு தந்த மிக பெரும் அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு முள்ளு குத்தினாலும் நன்மை இருக்கிறது என்று அந்த வலியை தாங்குகிற மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மை கொடுப்பதாக சொல்லுகிறான். எனவே எந்த சோதனைகளும் எங்களை இழிவுபடுத்துவதற்காக வந்தவைகள் கிடையாது. அதன் மூலம் அல்லாஹ் தஆலா மறுமையில் மிக பெரும் பலனை எங்களுக்கு தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணி வாழுகிற சமூகமாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிற சமூகமாக நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்றால் நாங்கள் பெரிதாக ஒன்றையும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த வழிகாட்டல்களை, 5 நேர தொழுகைகளை, இஸ்லாமிய கடமைகளை நாங்கள் நேரத்திற்கு நிறைவேற்றி தக்வா உள்ள மனிதராக அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுகிற மனிதராக வாழ்ந்து மரணித்தாலே அல்லாஹ் தஆலா எங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவனாக மாற்றி அமைப்பான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிற நியமத்துகளை உணர்ந்து எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நியமத்துகளையும் நாங்கள் சிந்தித்து
அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிம்ஸலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.